வணக்கம் நட்புகளே. நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணும்போது ரொம்ப பிஸியாக இருக்கேன், லேட்டராக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணாத சிச்சுவேஷன் வந்திருக்கா? அல்லது நீங்கள் மெசேஜ் அனுப்பி ப்ளூ டிக் வந்ததுக்கு அப்புறமும் ரிப்ளை மட்டும் வராத எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அந்த நேரம் மனசில் என்ன தோணும் தெரியுமா? நம்மளை மதிக்கலை போல, நம்ம ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு தேவையில்லை போல அப்படின்னு தோணும். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? பல நேரம் மக்கள் நம்மை விட்டு விலகி போகிறது அவங்க கெட்டவங்களா இருக்கிறதுனால இல்லை, நாம் நமக்கு தெரியாமல் பண்ணுற சில விஷயங்கள்னால தான் மக்கள் நம்மளை விட்டு ஒதுங்கி போகிறாங்க. இன்று மக்கள் ஏன் நம்ம இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? அதை நிறுத்த என்ன செய்யணும்? அப்படிங்கிற 5 பவர்ஃபுல் சாணக்கிய தந்திரங்களை தான் நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது வெறும் தந்திரங்கள் மட்டுமில்லை, உளவியல் ரகசியங்களும் கூட. இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மக்கள் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ். உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது சுதா. முதல் பாயிண்ட் என்னன்னா, எப்போதும் கிடைக்கிற மனிதருக்கு மதிப்பு குறையும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சில பேர் இருக்காங்க, இரவு 2 மணிக்கு கால் பண்ணால் கூட அட்டென்ட் பண்ணுவாங்க, எந்த நேரமானாலும் ரெடியாக இருப்பாங்க, தங்களோட வேலையை விட்டுட்டு மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க. இவங்களை பற்றி நாம் முதல்ல என்ன நினைப்போம்? அவங்களுக்கு நல்ல மனசு அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் மெதுவாக நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணும்? எப்போ கூப்பிட்டாலும் அவங்க அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே நமக்கு ஒரு மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். நாம் கொஞ்சம் இளக்காரமாக நினைக்க ஆரம்பிப்போம் இல்லையா? இப்போ ஒரு டீ ஷாப் தினமும் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு ஷாப் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த ஷாப்புக்கு க்ரௌட் அதிகமாக இருக்கும்? அந்த வாரத்தில் ஒரு நாள் திறக்கிற ஷாப்புக்கு தானே க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதை போல தான் ரேரான விஷயத்துக்கு தான் வேல்யூ அதிகம். சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் சில சமயங்களில் இப்போ பிஸியாக இருக்கேன், லேட்டராக பேசலாம் அப்படின்னு சொல்ல கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆட்டிடியூட் இல்லை, அதுதான் செல்ஃப் வேல்யூ. புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது பாயிண்ட், அதிக அக்கறை கூட சில நேரம் ப்ரெஷர் ஆகும். நீங்கள் ஒருத்தரை ரொம்ப கேர் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு, இப்போ நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஏன் இன்னும் ரிப்ளை பண்ணல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை அடிக்கடி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தால் அவங்க மனசில் என்ன தோணும் தெரியுமா? நீங்கள் அக்கறையால் கேட்குறதா நினைக்க மாட்டாங்க, நீங்கள் அவங்கள விசாரணை பண்ணுறதா அவங்களுக்கு ஒரு ஃபீலை அது உண்டாக்கும். மனிதர்களுக்கு ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு பறவையை ரொம்ப டைட்டாக பிடிச்சா என்ன ஆகும்? அது தப்பிக்கத்தான் முயற்சி பண்ணும், அப்படித்தானே? சாணக்கியரும் என்ன சொல்கிறாருன்னா, அன்பு காட்டுங்க, ஆனால் ஸ்பேஸ் கூட கொடுக்க கொஞ்சம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாணக்கியர் சொல்கிற 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் எப்பொழுதும் ஒருத்தரையே டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பல பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? தங்களோட ஹாப்பினஸையே ஒரு மனிதர் மேலே வச்சிடுறாங்க. அதாவது அவர் பேசலைன்னா அந்த நாள் முழுசும் கெட்டு போயிடும், அவர் மெசேஜ் பண்ணலன்னா மனசு உடைஞ்சு போயிடும். இதற்கு பெயர் ரிலேஷன்ஷிப் இல்லை, இது ஒரு எமோஷனல் அடிக்ஷன். மக்கள் அடிக்ஷனாக இருக்கும்போது அந்த இடத்திலிருந்து எஸ்கேப் ஆகத்தான் முயற்சி பண்ணுவாங்க. அதனால் சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ், கோல்ஸ், ஹாபீஸ், ட்ரீம்ஸ் இதெல்லாம் கட்டாயம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான மனிதராக இருப்பீங்க. நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான மனிதராக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க வந்து ஸ்டே பண்ண விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 4வது பாயிண்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல அன்பு நிலைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு கசப்பான உண்மைதான். நீங்கள் உங்களை மதிக்காத இடத்துல தங்கி இருந்தீங்கன்னா அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. சில பேர் இருக்காங்க, என்னதான் தவறாக பேசினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, அவங்க இக்னோர் பண்ணாலும் வெயிட் பண்ணுவாங்க, அவங்க ஹர்ட் பண்ணாலும் அவங்கள மன்னிச்சுட்டு கூடவே இருப்பாங்க. இதெல்லாம் நல்ல மனசு தான். ஆனால் தொடர்ந்து இப்படியே இருந்தால் உங்கள் வேல்யூ கட்டாயம் குறைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் பொறுமையாக சண்டை போடாமல் உங்களை மதிக்காத சிச்சுவேஷனில் அங்கே இருந்து மெதுவாக விலக கற்றுக்கோங்க. சைலன்ஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறாரு.
சாணக்கியர் சொல்கிற 5வது பாயிண்ட் என்ன தெரியுமா? பர்சனல் growth தான் மனிதர்களை ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மனிதர்கள் பொதுவாக யாரை நோக்கி அட்ராக்ட் ஆவாங்க தெரியுமா? யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையை பில்டு பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்கள பார்த்து தான் அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் தினமும் ஒருவரை தான் சுற்றி சுற்றி வர்றீங்கன்னா அவர்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் படிப்படியாக குறையும். நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் கனவு, உங்கள் வளர்ச்சி இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும், மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணட்டும், நீங்கள் யாரையும் சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறாரு. மனசில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்களை பிடித்து வைத்தால் அவர்கள் தங்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் வேல்யூவை புரிய வச்சிங்கன்னா அவங்க தானாக வந்து உங்கள் வாழ்க்கையில் தங்குவாங்க. நீங்கள் யாருக்காகவும் உங்களை குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியான மனிதர்கள் உங்களை இழக்க பயப்படுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்களை இக்னோர் பண்ணுறவங்கள நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களை இழந்ததால் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை சந்திக்கிற மாதிரி உங்களுடைய வளர்ச்சி அமையட்டும். உங்கள் அனுபவம் ஏதாவது இருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மெசேஜ் இன்னொருவருக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம், அதனால் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை போல் தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னும் பல புது தகவல்களோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சுதா. தேங்க்யூ.